நான் இப்போ சிஎம் மதராக ஆனதுக்கப்புறம் தான் நீ எனக்கு வந்து போடணும் அப்படின்னு சொன்னேன். அத்தை கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கே அப்படின்னு. முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவும் இப்ப சேர்ந்து வாழ போற இந்த நியூஸ் தான் இப்ப மக்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் விஜயோட அம்மா சோபா தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க தான் சங்கீதாவை சந்திச்சு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதே மாதிரி முதலமைச்சர் விஜயை சந்திச்சும் நிறைய விஷயங்களை குறித்து பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறின உறவுல இருக்கிறதா சொல்லி அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இது குறித்து தான் முதல்வர் விஜயோட அம்மா சோபா அவர்கள் சங்கீதா கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு இனி நடக்க போற விஷயங்களை பத்தி பாருங்க. மகன் மற்றும் மகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு 2 பேருமே சேர்ந்து வாழுங்க. உங்களுக்குள்ள என்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப விஜய் முதல்வர் ஆயிட்டான். அவனுடைய அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ கண்டிப்பா அவன் கூட இருந்தாதான் அது நல்லா இருக்கும். அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சங்கீதாவும் நான் யோசிச்சு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதே மாதிரி முதல்வர் விஜய் கிட்டையும் இது குறித்து பேசி இருக்காங்க. சங்கீதா யோசிச்சு முடிவு சொல்றேன்னு சொன்னதையும் சொல்லியிருக்காங்களாம். அதோட விஜய் கிட்டையும் வெளிப்படையா பல விஷயங்களை குறித்து அட்வைஸ் பண்ணிருக்காங்களாம். அதனால விஜயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த நிலையில ரீசெண்டா விஜய் மற்றும் சங்கீதாவோட வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப 2 தரப்புலையும் வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா விசாரணையில பங்கேற்க அனுமதி வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி வீடியோ கான்பரன்ஸ் மூலமா ஆஜராக விஜய் தரப்பு விடுத்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. நிராகரிக்கப்பட்டதோட கோர்ட்டுக்கு நேர்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சங்கீதா தரப்புக்கு சில சரமாரியான கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அதாவது சங்கீதா தரப்பு வக்கீல் கிட்ட ஏன் வக்காலத்து தாக்கல் செய்யலனும் கேட்டிருக்காங்களாம். அதோட 2 தரப்பினருமே இமெயில் ஐடியை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல தான் விஜய் சங்கீதாவுடைய விவாகரத்து வழக்கை ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. இப்ப முதலமைச்சரா இருக்க விஜய் எப்படி நேரடியா ஆஜராவாரு அப்படின்ற கேள்வி பலருக்குமே எழுந்திருக்கு. முதல்வர் விஜயுடைய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் எல்லாருடைய விருப்பமும் விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான். ஆகஸ்ட் 7ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.